எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரூம் டூரை பார்க்க போகிறோம். அதனால் வந்து என்னை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ ரூம் டூர் ஏன் பார்க்க போகிறோம் நான் சொன்னல, நான் ரூம் டூர் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் ரூம் டூரை பார்க்க போகலாமா? வாங்க. ஸோ இதான் ரூமு. ஸோ இது ரூம் டோருங்க, மடிக்காதீங்க. இதுதான் ரூம் டோர். இப்போ நம்ம அடிக்கலாம். உள்ள யார் இருக்காங்களோ பார்க்கலாம். ஸோ உள்ள வந்து யாரும் இல்லை, நான் சும்மா தான் விளையாடிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இதுதான் என்னோட ரூம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஹாய் காய்ஸ், இது என்னதுன்னா, நான் எப்போவுமே உட்காரும்போது நல்லா இருக்காதுல்ல, நல்ல ஒரு படைப்பு இருக்கணும்ல, அதனால் சும்மா நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன். இது இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிச்சிருக்கு, சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்கு காலேஜுக்கு. அதனால நான் வந்து இப்போ இந்த மாதிரி புக்ஸு எல்லாம், ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி நான் வந்து இப்போ படிச்சிட்ருக்கேன், புதுசாக படிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துச்சு, அதனால் இங்கே நம்ம சும்மா வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் நான் புதுசாக இங்கே ஒரு ஸ்டூலை வச்சுவிட்டேன். ஸோ ஸ்டூலை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால இப்போ நம்ம அப்படியே மேலே இந்த ஸ்டூலை பார்த்துட்டோம்ல, இங்கெல்லாம் நான் புக்கை வச்சுப்பேன், படுக்கும்போது வாட்டர் பாட்டில் வச்சுப்பேன், அது இங்கே இருக்குது. ஆனால் நான் இங்கே எப்போ வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ படிக்கிறது புக்ஸ் எல்லாம், பாட்டிலெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ நல்லா இருக்கா? வாங்க. இப்போ நம்ம இது வந்து எமர்ஜென்சி டார்ச்சுங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம், இன்னொன்று வந்து டிமார்ட்டில் வாங்கினோம். ஸோ எங்கள் அம்மா வந்து 4 ரூமுக்கு 4 டார்ச் வச்சுட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா இது வந்து எப்படி கரண்ட் போனோடனே டேரெக்டாக வந்துடுங்க, கரண்ட் போனோடனே டேரெக்டாக வந்துடும். ஸோ நாங்கள் வந்து வீடை மாற்றினோம்ல, ஒன்றுமே வைக்கலை, டிவி வைக்கலை, ஏசி வைக்கலை, எல்லாமே கெஸ்ட் ரூமுக்கு தான். இது என்னதுன்னா, இது வந்து சென்ட்டுங்க, ரூம் செட்டு. ஸோ எங்கள் அப்பாவே நல்லா கடைச்சி இந்த ரூம் செட்டை வாங்கினாங்க. ஸோ பார்க்கலாமா? ஆனால் ஸ்மெல்லு வராது. நான் இதை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஸ்மெல்லு வரும். இது வந்து என்னதுன்னா, இது கேரம் போர்டு விளையாடப்போ இருக்கணும்ல, கேரம் போர்டு பொம்மை, கேரம் போர்டில் பவுடர் போட்டுட்டு அப்படியே நம்ம விளையாடலாம். இது வந்து இப்போ சார்ஜிங்கில் இருக்குது, 24 hours சார்ஜிங்கில் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டுமே, ஏன் இப்போ எடுத்து அதை வச்சு எடுத்துன்னு. ஸோ இது என்னதுன்னா, நான் எப்போவுமே இங்கே உட்காருவேங்க, அவ்வளோ நல்ல பிளேஸுங்க. இது எனக்கு பிடிச்ச பிளேஸ் இது வந்து. ஸோ அப்படி நல்லா இருக்குது. யாரும் கேமரா எடுக்க யாரும் வரல, அதனால் நானே எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச பிளேஸ். எப்போவுமே நான் வந்து இந்த ஃபோனை வந்து நோண்டுவேன், அதுக்கப்புறம் புக்கு ஏதாவது படிப்பேன். இங்கே சும்மா ஏதாவது யோசிச்சுப்பேன், என்ன வேலை செய்யணும் அதெல்லாம் இங்கே பண்ணுவேங்க. இது என்னோடய பிடிச்ச பிளேஸ். எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாம் இங்கே வச்சுப்பேன், சம்மருக்கு போடுறதுக்கு அங்கே, வின்டருக்கு போடுறதுக்கு அங்கே. ஸோ நல்லா இருக்கும். மேலே வந்து இங்கே வந்து ஃப்ராக்ஸாக இருக்குது. இங்கெல்லாம் எங்கள் அம்மாவோட கபோர்டு தான். ஸோ எங்கள் அம்மா எப்போவுமே என் ரூமில் தான் வச்சுப்பாங்க, ஏன் அப்படியே எனக்கு தெரியாது. இங்கே வந்து மேக்கப் செட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் என்னோடது. ஸோ இதெல்லாம் இது வந்து வீடு மாறினப்போ எல்லாம் பழசாயிடுச்சு, தூக்கி போடணும், அதனால்
இது வந்து அப்படியே வச்சோம். எல்லாமே ரூமில் தான் தட்டி தட்டி தான் வைப்பாங்க. இது சூட் கேஸுங்க, எங்கள் மாமாவோடது. எடுத்துகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க, போகவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம இப்படியே வந்தோன்னா இங்கே ஒன்று டேபிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இது வந்து பார்த்துருக்கோங்க, எமர்ஜென்சி டார்ச் மாதிரி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் எமர்ஜென்சி டார்ச். அப்போ தங்கச்சியோட ஃபோன் கவருங்க அப்படியே இருக்குது. இது எமர்ஜென்சி நாங்கள் வச்சுப்போம். இதில் நான் வந்து பேங்க் கார்டு அதெல்லாம் வச்சுக்கிறேன். இது என்னோடய வாட்ச், இது வந்து என்னோடய ஃபோன், இது வந்து என்னோடய சன்கிளாஸஸோட பவுச்சு. ஸோ இந்த டேபிள் வந்து சின்ன வயசில் இருந்துச்சுங்க படிக்கும்போது. அது நான் வந்து இப்போ டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டடிது இது நான் வந்து டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்க்கலாமா? உங்களுக்கே தெரியும் நான் என்னென்ன வச்சுருக்கேனோ. ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்னா ஒன்றுமே இல்லைங்க, வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா பாருங்கள். இது வந்து நான் இதில் வந்து எல்லாம் கோம்பெல்லாம் வச்சுருக்கேன். சின்ன சின்ன கோம்ஸ் இருக்கும். இதில் வந்து பெரிய கோம்ஸு, கம்மல் எல்லாமே இருக்குது, நகைங்க அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பார்த்துக்கோங்க, நான் ஏதாவது தப்பு சொல்லிட்டேன்னா. இது வந்து ஷவர் டு ஷவர். நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொன்ன இது அந்த மாதிரி இருக்குதுன்னு. நிறைய தடவை அந்த ஷவர் டு ஷவர் போட்டேன். பர்ஃப்யூம் நல்லா இருக்குங்க. இது ஃபார் உமனுங்க, இது ஃபார் உமன் பாடி டேக்கிள். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குங்க இது போட்டால். இது ரொம்ப கம்மியான விலை தான், பயப்படாதீங்க. இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தெரியும்ல, சாக்கோ பாடி பட்டர். ஸோ இந்த விஷயத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சொல்ல முடியாது. இது குங்குமா, இது உங்களுக்கு தெரியும், இப்போ நான் திலக்கமே போடுவேன். இது எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிட்டேன். இது வந்து என்னோடய கம்மலுங்க, யாரும் இங்கே வச்சுட்டோம். நான் கம்மலை பிளேஸை ஒரு தடவை வச்சுருக்கேன். இதுங்க எங்கள் அம்மாவோட டேப்லெட்டு, எல்லாமே ரூமில் தான் வைப்பாங்க. இது நான் தான் தயார் பண்ண ஒரு பவுடரு, இன்னும் யூஸ் பண்ணலை, இனிமே தான் யூஸ் பண்ணணும். என்னோடய ரப்பர் பேண்டு பாக்ஸுங்க, இது நான் புதுசாக வாங்கினேங்க. கிளிப்பு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, சூப்பராக க்யூட்டாக இருக்குது. டி நகரில் வாங்கினேன். நான் வந்து சென்னைக்கு வந்தப்போ அப்படி தான். அது வந்து ரப்பர் பேண்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கே தெரியும், நான் எப்போவுமே பேங்கிள்ஸ் போட்டுக்குப்பேன் கவர்லெல்லாம். அதெல்லாம் பேங்கிள்ஸ் டூர் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். இது ஹேர் பேண்டுங்க, ஏன்னா அது வந்துடுது, ஹேரெல்லாம் முன்னாடி வந்துடுது தான், இப்படி முன்னாடி வந்துடுது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்டை நைட்டெல்லாம் போட்டுப்பேன். இது உங்களுக்கே தெரியும், பவுடர். ஸோ இங்கே வந்து ஈர்ப்பேன், எமர்ஜென்சிக்கு இருக்கும் ஈர் வந்தால். இது என்னோடய ரப்பர் பேண்ட், இப்போ போட்டுக்கணும். நான் கிளிப்பு போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இது என்னோடய அம்மா, அது டஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி டஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா துவைக்கிறதுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். அது இப்படி பக்கத்தில் வந்துடலாமா? இது வந்து நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் எல்லாம். ஸோ அது உங்களுக்கு அப்புறம் காட்டுவேன். இதுதான் அந்த ட்ரெஸ் எல்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸு க்யூட்டாக நல்லா இருக்கும். இந்த 4 ட்ரெஸ்ஸில் பாக்ஸஸ் இருக்குல்ல, எல்லாமே நான் காட்டுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா இது சின்ன வயசில் யாரோ கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வந்து தொலைச்சிட்டான். அது வந்து எப்படியோ ஒரு பீரோவில் வந்திருக்கு, அந்த பீரோவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோடய ஆர்டிஸ்ட் பாக்ஸுங்க. இது வந்து என்னோடய புக்கு, ஆர்டிஸ்ட் புக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு புக் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டா எங்கள் அப்பாவோட ஆஃபீஸு. இது எங்கள் அப்பாவோட ஆஃபீஸு. இதில் ஒன்றுமே இல்லைங்க, அந்த அது இருக்குது, இது இருக்குது, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்படியே வந்துட்டோன்னா இதை நான் வச்சுருக்கேன் அது மேலே.
நல்லா இருக்குது. இது எங்கள் அப்பாவோடது. டஸ்டெல்லாம் படாமல் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. டஸ்டெல்லாம் படாமல் இருக்குது. உங்களுக்கே தெரியும்ல இது டார்ச்சு. அப்படியே நம்ம இப்போ வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பீரோ. இதுக்கும் நான் ஒரு டூர் பண்ணுவேன், பயப்படாதீங்க. இது வந்து மேட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம பெட்டு பார்த்துடலாமா? வாங்க பெட்டை பார்த்துடலாம். ரெடிதா மனமா வானல்லே என்ன சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோங்க. பார்க்கவே முடியல. டிவியெல்லாம் எல்லாமே என்னோடய தம்பி ரூமுக்கு போயிடுச்சு. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி பெட்டு நீங்கள் பார்த்துருக்கவே இல்லை. இது வந்து நானும் டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த பெட்டு செட்டை வாங்கினேன். இந்த பெட்ஷீட்டு ஃப்ரீயாக வந்திருக்கேன் எங்களுக்கு. நான் வந்து முன்னாடி நாள் தான் 27th வாங்கினேங்க. அவ்வளோ நல்லா இருக்குல்ல? இது பார்க்கறதுக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த குட்டி குட்டி திண்டு வந்து குட்டி இது இருக்குல்ல பில்லோ, இந்த பில்லோவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இதுவும் ரெட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே ரெட்டு தான். பில்லோஸு ரெட்டு தான். எல்லாமே ரெட்டு தாங்க. இதுதான் நான் வந்து எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. ஸோ கேமரா பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என்ன நினைக்கிறது தெரியல. இதுதான் நம்ம பேட். இது வந்து நான் வந்து எதில் நம்ம டிமார்ட் இருக்குல்ல, டிமார்ட் ஷாப்கே நான் போயிட்டேன். அங்கே போனோடனே இந்த மாதிரி பெட்டு வந்துச்சு. ஸோ பெட்டு பார்க்க முடியாத ஒரு ஸோ அதனால வாங்கிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பெட்டை. இப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கு. இது வந்து இப்படி இருக்கும். இப்படி நம்ம வந்து உட்காந்து அப்படியே டிவி பார்க்கலாம், இல்லை ஃபோன் பார்க்கலாம், படிக்கலாம், ஏதாவது ஒன்று நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பெட்டை வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த செக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ஐயோ படுத்து தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கேமரா வச்சுட்டீங்கன்னா எடுத்துடுவீங்க. ஸோ இந்த பில்லோ பார்த்தீங்களா நீங்கள்? நான் காட்டும்போது இந்த பில்லோ வந்து இங்கே சும்மாயே இருக்குது. அங்கே அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஆமாம் நல்லா தான் இருக்குது. கரெக்டாக வச்சாங்க. அப்படியே வைக்கணும்னு நானும் சொன்னேன். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பெட்டை வந்து வாங்கும்போது. இப்படி படுக்க இப்படியே ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. தங்கச்சி இது நல்லா இருக்குடி, ஆனால் காசு இல்லையே வாங்கிறதுக்குன்னு சொன்னேன். நான் அப்படியே ஃபோன் எடுத்துட்டு பார்த்துட்டே இப்படி டோர் திறந்து பாருங்க எப்படி இருந்துச்சோ. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சுங்க. இப்போ என் தங்கச்சியை காட்டணும்னு நினச்சேன். என்னோட தம்பி என்னன்னா காலேஜ் போயிட்டான். என் தங்கச்சி வந்து டெல்லிக்கு போயிட்டான். ஸோ யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை. அதனால நான் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து டிமார்ட்டை போயிட்டு பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஏசி ரிமோட்டுங்க. இங்கே வந்து கேமரா இது இருக்குல்ல, குட்டியாக ஏசி இருக்குல்ல. இது வந்து பழைய வீட்டில் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கெஸ்ட் ரூம் கட்டிட்டோம். இது வந்து டிவி சேம் இப்படி பண்ணணும். இப்படி ஸோ நானும் ஒரு தடவை கெஸ்ட் ரூம் வந்து சேம் இப்படி இருக்கும். இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றும்போது எல்லாமே மாற்றும்போது எல்லா ரூமும் சேமாக போடும். அப்போ தான் யார் என்ன எல்லாருமே இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்கே, எங்கே வாங்கிங்கன்னு ஒரே கேட்டு தான் எங்கள் பாட்டி வந்தாங்கங்க. இந்த
பாட்டியும் அப்படிதான் கேட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, என்ன ரொம்ப நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லுவேன்ல, அதனால நான் வந்து டிமார்ட்டை வாங்கினேன் பாட்டி, அதனால ரொம்ப நல்லா இருக்கா. ஆனால் ஆமாம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், அதனால எங்கள் பாட்டிக்காக அவங்க வீட்டுக்கே நான் அனுப்பிட்டேன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கே நான் அனுப்பினேங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க. இது இது பார்த்தீங்களா, சின்ன வயசுல தங்கச்சி தான் போன் அடிக்கிறதுக்கான்னு நான் வெளியே போனப்ப இப்படி இங்கே எடுத்து வச்சான். இதோ பாருங்க, பைத்தியம் மாதிரி வீரும் எல்லாம் கெட்டு மாதிரி போயிட்டா. இந்த ஷெல்ஃபில் வந்து ஒன்றுமே இருக்காதுங்க, லாக் போட்டுட்டேன். இந்த பிளவை வச்சுட்டு லாக் போட்டுட்டேன். இப்போ இருக்கவே முடியாது பாருங்கள், வராது. இது நான் காட்டினல, இங்கே வந்து கம்மல் இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், நான் காட்டினேன். இது எனக்கு எங்கள் தங்கச்சி பர்த்டே அப்போ கிஃப்டாக கொடுத்தாங்க யாரோ. அது என் தங்கச்சிக்கு பிடிக்கலையா, அதனால் என்கிட்ட கொடுத்துட்டு அதனால் வச்சுட்டேன். இது வந்து நம்ம எங்கேயாவது போகும்போது சவரம் வைக்குவோம்ல, அது இருக்கும். இது வந்து டிக்கி இது வந்து பொட்டு. ஸோ நல்லா இருக்குங்க. நான் அப்பப்போ இதில் கிளிப்ஸ் எல்லாம் வைப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தீபாவளிக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க எங்கள் எல்லாருக்குமே. எங்கள் எல்லாரும் ரூம்லேயும் இந்த கன்னு இருக்கும் பாருங்கள். நான் டூர் போடுறேன், தங்கச்சியோட வீடு டூர் போடுறேன், வீடு இல்லை ரூமை டூர் போடுறேன். ஆனால் வீடும் இருக்குங்க, டெல்லியில் வந்து நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து வழி வரும்போது எடுத்துக்கிறோம். அப்பப்போ எனக்கு போர்டு அடிச்சதுன்னா இந்த தெலுங்கு வந்து பார்த்துக்குவேன். இந்த கீழே வந்துட்டுன்னா இது என்னோடய பர்ஸு, அது என்னோடய ஜாமெண்ட்ரி. இது பேடு, இங்கே இது பேடு. இது வந்து ஒரு டப்பாங்க. இங்கெல்லாம் ரொம்ப செத்தையாக இருந்துச்சா, அதனால் நான் டப்பா வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய தடவை வீடியோவில் பார்த்தீங்கல்ல, ஸோ பார்த்துப்பீங்க. பின்ன இப்படி போகும்போது இதான் இருக்குது, சேம் அதான் இது அப்படியே இருக்குது. ஸோ இது என்னது? இது வந்து தலைவலி டேப்லெட்டு. இதில் என்ன இருக்கோ எனக்கு தெரியாதுப்பா, இதை முட்டவே மாட்டேனா. இது வந்து என்னமோ தெரியலங்க, இது என்னமோ தெரியல. இதுலேயே தங்கச்சி அப்போ பிஸ்கெட் வைக்குவேன். பைத்தியம் பிடிச்சவேங்க அவன், பைத்தியம்தான், ரொம்ப பைத்தியம். நீ உன்னை பார்த்து சிகரெட்டுன்னு நினச்சிப்பீங்கள்ல, இது வந்து சிகரெட் இல்லைங்க, சூதி தாரம் எனக்கு அப்படியே இருக்க. சின்ன வயசில் நான் விளையாடிச்சிப்பேன், இப்போ பார்த்து. இது வந்து ஐ ட்ராப்ஸுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஐக்கு ஏதாவது நல்லா தெரியலன்னா நீங்கள் வந்து இது போட்டுட்டு வந்து நல்லா படுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வாங்குங்க, நல்லா விளையாடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இல்லைன்னா எடுத்துக்கோங்க. என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காட்டினா நான் எப்படி தான் எடுக்கணும்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனா ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படி தான் லாக் ஆயிடுச்சு. இதுதாங்க என்னோடய பெட்டு ஸ்பெஷலு, இதுதான் என்னோடய பெட் ஸ்பெஷல். அது பார்த்தீங்கன்னா என் குழந்தைன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு அங்கே பார்த்தீங்களா,
என்னோட பெரியம்மாவோட குழந்தை வந்து ட்ரா பண்ணியிருக்கான். சின்ன வயசுலன்னா அதான் நல்லா இல்லை. அங்கே வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அது சைடு உழைஞ்சிருக்கு. அது வந்து என்னோடய பாபாய் கொடுத்தாங்க. மீன்ஸ் உங்களுக்கு தெரியாது, அது தமிழ் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது. மாமான்னு சொல்லுவேன் நான். வந்து மாமா கொடுத்தாங்க அது. ஸோ அதனால் அப்படியே வச்சுருப்போம். அந்த கீஸு வந்து எங்கே தான் வரும். ஸோ அதனால் அப்படியே நல்லா இருந்துச்சா. எங்கரும் அம்மா இது பற்றி நான் சொன்னதே இல்லைல்ல. இது என்னதுன்னா என் தம்பியோடதுங்க. ஸோ என் தம்பி சின்ன வயசில் நான் காலேஜ் இன்டர் படிக்கும்போது அதோட பெல்ட் அது. ஸோ அப்படியே வச்சுருக்கான். என்னோடய ஸ்கூல் ஞாபகம் கீட்டு இருக்கணும்க்கா. நான் வந்து என் ரூமில் வைக்க மாட்டேன், உன் ரூமில் வைக்கிறேன் சரியான்னு சொன்னாங்க. ஏன் உன் ரூமில் வைக்க மாட்டேன்னு நான் கேட்டால் இல்லைக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என் ரூமுக்கு வருவாங்கல்ல, அப்போ என்னடா நீ சின்ன வயசில் இது எல்லாமே எடுத்திருக்கியே, பேட் பாயாக இருக்கேன் சொல்லுவாங்களாம். அதனால என்னோடய ஸ்கூட்டி கேஸ் காட்டுவா. இதோ பாருங்க ஒளிஞ்சி இருக்கு. ஹனுமான் ஒளிஞ்சி இருக்குது. இது வந்து என்னோடய மெடல். உங்களுக்கே தெரியும், அருவா ஸ்கூல்லேயே அருவா காலேஜே வச்சுட்டாங்கலாம். அதனால அது ஐடி கார்டு அருவா ஸ்கூல்னு எடுத்திருக்கு. ஸோ பாருங்கள், இது ஸ்கூல் இருக்குல்ல, அது வந்து மாற்றலையே இன்னுமே. அது காலேஜே ஸ்கூலாக மாற்றிட்டீங்க. என்னப்பா இதுன்னு நானும் நினச்சிட்டப்பா. இதுதான் என்னோட பாத்ரூம். ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் இருக்கும். இதான் மாஸ்டர் பாத்ரூம். ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி லாக் போட்டுடுவேன். என் தங்கச்சியெல்லாம் போட்டாக்கவே மாட்டாங்க. ஒரு தடவை ஸோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கலாமா? ஸோ வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒன்று கேட்டுப்பேன். நீ வாங்க 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 ஸ்பெஷலாக இங்கே உட்காந்து நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழுக்குழுவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் வந்து எழுத பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு லைக்ஸு வரலைங்க. எல்லா வீடியோ பார்த்துட்டேன், ஒரு லைக்ஸ் வரல. எனக்கு வந்து ரொம்ப பாதையாக இருக்குது. ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேரு கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் ப்ளீஸுங்க, ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப கெஞ்சிக்கிறேன், ப்ளீஸ் பண்ணுங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து ஃபீஸை கட்டணும், இன்னும் கட்டலை, இனிமேல் தான் கட்டணும். என்கிட்ட வந்து 2000 இருக்குங்க. அந்த 2000 வந்து நான் காலேஜுக்கு கொடுப்பேன். இன்னும் மிச்சம் நிறைய காசு இருக்குது, 5000 என்னமோ இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் மணி கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு நான் வந்து படிக்க பார்க்குறேன். ப்ளீஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். மணினா மணி இல்லை, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு போதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் போதும். ப்ளீஸ், ரொம்ப தேங்க்ஸ். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோவே நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், உங்களுக்காக பண்ணியிருக்கேன். நிறைய தடவை எல்லாருமே காமெண்ட்ஸில் சொல்லுவாங்கலாம், ப்ளீஸ் ரூம் டூரு போடுங்க. ஸோ அதனால் நான் ரூம் டூரு போடித்தேனே. ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ப்ளீஸ் வெயிட் பண்ணி இந்த எண்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். டடன் 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 டடன்.
பாய்ங்க.